everyone, welcome to Sub Comics and நான் உங்க பவித்ர பிரபாகர். பொதுவா பாய்ஸ் சீரிஸ்னாலே ஒரு வைபோட தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இஷ்யூ ஓபன் பண்ணும்போது வைபோடே ஆரம்பிக்கிறானுங்க. நீங்களே அதை பாருங்க. இதெல்லாம் யூடியூப் காரன் பார்த்தா என்ன நினைப்பான்? சரி வாங்க இஷ்யூக்குள்ள போலாம். இப்போ வாட் எவர்ல ஹோம்லேண்டர் எல்லார்கிட்டையும் ஸ்டார்லைட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ஹே எவ்ரிபடி, இதுதான் நம்ம டீமுக்கு புதுசா வந்திருக்க ஸ்டார்லைட். லேம்ப் லைட்டை ரீப்ளேஸ் பண்றதுக்காக இவ வந்திருக்கா. ஸ்டார்லைட், உன்னை பத்தி ஒரு சில வார்த்தைகள் அப்படின்னு அவர் சொல்ல, எனக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இங்க வந்ததுல. ஹே பயப்படாத, நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். என்ன காய்ஸ்? ஓகே, எனக்கு எனக்கு இந்த இடத்துக்கு வந்ததுல ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னும் போதே பக்கத்துல இருக்க ஏ ட்ரெயின் தப்பான ஒரு சிக்னலை காட்டுறான். அவங்க பேசுறத பாத்துக்கிட்டு இருந்த டீப், ஏன் நம்ம 7 பேர்ல நீங்க 3 பேர் மட்டும் எப்பயுமே ரொம்ப ஸ்பெஷலா தெரியுறீங்க, நாங்கெல்லாம் ஏன் அவ்வளோ ஸ்பெஷலா இல்ல? பிகாஸ் இந்த டீமோட பெஸ்ட் 3 பேர் நாங்க தான் அப்படின்றாரு ஹோம்லேண்டர். அப்படி என்ன உங்க 3 பேர்கிட்ட பெஸ்ட் இருக்குன்னு தெரியல, எங்க கிட்ட எல்லார்கிட்டயும் இருக்க சூப்பர் பவர்ஸ் தான் உங்ககிட்ட இருக்கு அப்படின்றான் அக்வாமேன். சாரி, நம்ம டீப்பு நம்ம சீரீஸ்ல பாக்குற மாதிரி டீப்பு டிஃபரெண்டா இருக்காப்ல. சீரீஸ்ல பாக்குற மாதிரியே இல்லைன்னு தான் சொல்லணும். தலையில பெரிய மாஸ்க் மாதிரி ஒரு ஹுட்டி போட்ட ஒரு கெட்டப்ல அவரை காட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலாக ரொம்பவே நல்லா இருக்கு. இன்னும் அவரை பார்க்க கொஞ்சம் மிஸ்டீரியஸாகவும் இருக்கு. நம்ம சீரீஸில் பார்க்க ரொம்ப சொம்ம மொக்கையா இருப்பார். பட் இவரோட இந்த லுக்கே வந்து பாருங்களேன், செம்ம கிளாஸியாக ஒரு மாதிரி ஒரு சஸ்பீஷியஸான ஒரு லுக்காக தெரியுது. இதே லுக்கை சீரீஸ்லேயும் புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த இஷ்யூ பெருசா போயிட்டு இருக்கு. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. குயின் மேவை பத்தி அங்க இருக்கிற இன்னொரு சூப் வந்து தப்பா சொல்றான். ஏய், எங்க கிட்ட இல்லாததான் அவள்கிட்ட 2 பெருசா இருக்கே, அதை வச்சுதான் நீங்க அவளையும் உங்க டீம்ல சேர்த்துக்கிறீங்களா? ஏன் நாங்கெல்லாம் பார்த்த பெரிய ஆளா தெரியலையா அப்படின்னு இவனுங்க ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு சூப்பர் ஹீரோ டீம், அந்த டீமோட லீடர் அங்கே நடக்கிற ஒரு மீட்டிங்னு நினைக்கும் போது ஒரு ஹைடெக்காக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது பேசிப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஸ்டார்லைட்டுக்கு என்னடா இவ்வளோ அநாகரிகமாக பேசுகிறானுங்க, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் ரொம்ப செக்ஸிஸ்டாக சாவனிஸ்டாக பேசிகிட்டு இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே திருன்னு முழிச்சிக்கிட்டே உட்காந்துருக்கா. அப்படியே நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த சம்பவத்துக்கு திரும்பி போவோம். அதை தூரத்துலேருந்து பைனாக்குலரில் பார்த்துக்கிட்டு இருந்த ஹியூயி, இவனுங்க எப்பயுமே இப்படிதானா அப்படின்னு கேட்குறான். அவனுங்க செலிப்ரேட் பண்ணிருக்கானுங்கடா, அவனுங்களுக்கு வேற வேலை இல்லை, வாரம் ஃபுல்லா செலிப்ரேட் பண்றானுவானுங்க, வார கடைசியில குடிச்சிட்டு அப்பயும் செலிப்ரேட் பண்றேன்றவனுங்க. இவனுங்களுக்கு இதை தவிர வேற வேலையே கிடையாது தெரியுமா? அப்போ சூப்ஸ்ன்றவனுங்க ஹெல்ப் பண்ணணும்ன்ற தாட்லாம் எதுவுமே கிடையாதா? இப்படிதான் சுத்துவானுங்களா? நான் பார்த்த வரைக்கும் இந்த புறம்போக்குங்க இந்த மாதிரி தான் சுத்துறானுங்க. அதுவும் டிஃப்ரெண்டா ட்ரை பண்றது தான் இவனுங்களுக்கு ரொம்ப ஆர்வமே. மற்றவங்கள காப்பாத்துறதுல எந்த ஆர்வமும் கிடையாது. அப்படியே இவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க, இவனுங்க பண்றதெல்லாம் நான் பார்த்து எனக்கு சலிச்சு போச்சு, நான் கிளம்புறேன் இங்க இருந்து, நீ வேணா உட்காந்து ராத்திரி பூரா பாரு அப்படின்னு சொல்லிட்டு புச்சர் கிளம்புறாரு. சரி, இவனுங்க பிளேஸை நம்ம பக் பண்ணிருக்கோமே, அதுல ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றான் ஹியூவி. கண்டிப்பா கிடையாது. யாரு இவனுங்க இதெல்லாம் பார்க்க போறானுங்க நீ நினைக்கிற? அவன் இருக்கிற போதைக்கு விட்டா 10-12 மணி நேரம் தூங்க வேணா செய்வானுங்க, மற்றதுக்கு இவனுங்க எதுக்கும் லாய்க்கே இல்லை. சரி டெரர், பாத்துக்கோ, நான் அப்படியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு புச்சர் கிளம்பிட்டான். உடனே பைனாகுலர்ல பார்த்த ஹியூவி, இவனுங்க வச்சிருக்கிறத பார்க்க கோக்கு மாதிரி தெரியலையே, அது ப்ளூ கலர்ல இருக்கு, ப்ளூ கலர்னா என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். அப்படியே நம்மளோட வாட் டவரை காட்டுறாங்க. அப்படின்னு யாரோ கத்துறாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம ஏ ட்ரெயின். ஹோம்லேண்டர் காலை விரிச்சு நடுவுல ஒரு ஏத்திருக்காரு. ஏண்டா, என்ன தைரியம் இருந்தா எல்லாருக்கும் முன்னாடியும் ஸ்டார்லைட் கிட்ட தப்பா நடந்துகிட்டு இருக்க? நான் சும்மா தான் பண்ணேன் கடவுளே, நான் நிஜமா பண்ணல. என்ன சும்மா பண்ணியா? அது ஒரு அபிஷியல் மீட்டிங். அப்படின்னா உன்னோட விளையாட்டுத்தனத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு வரணும்னு தெரியாதா? தெரியாதா? எனக்கு தெரியும். ஓ, என்ன அடிக்கிறதுக்கு கை வாங்குறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லேசர் பீம் ஆக்டிவேட் பண்றாரு. இல்ல நான் சத்தியமா கை வாங்கல, என்ன நம்புங்க கடவுளே அப்படின்ட்டு அவன் கெஞ்சுறான். திருப்பியும் இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்காத, புரியுதா? புரியுது. புரிஞ்சா சரி, நீ இப்ப 7ல இருக்க, அதுல இருக்கிற மாதிரியே நடந்துக்கோ. சும்மா இந்த குழந்தை மாதிரி இருந்தனா திருப்பியும் உன்னை பழைய இடத்துக்கே அனுப்பிடுவேன். நான் இங்க இருந்து போற வரைக்கும் நீ நிமிந்தே பார்க்க கூடாதா அப்படின்னு அவனை மிரட்டிட்டு போறாரு நம்ம ஹோம்லேண்டர். மறுபடியும் வழக்கம் போல புச்சர் ரெய்னர் அக்காவும் சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை அந்த நாய் வெறிக்க பாக்குது. அதுதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதுக்கப்புறம் அவ காம்பவுண்ட் வீயை கொடுக்குறா. அதை பார்த்துட்டு, இதை கொடுக்கறதுக்காக மட்டும் நீ இவ்வளவு தூரம் வந்திருப்பேன்னு எனக்கு தோணல, வேணா இன்னொரு ரவுண்ட் போலாமா அப்படின்னு கேட்கறான். அப்படியே கட் பண்ணா ஒரு மூவி பிரீமியருக்கு நம்ம எம்எம் போயிருக்காரு. அங்க வந்து அந்த டீனேஜ் நிக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஃபாலோ பண்றதுல தான் தெரியுது இவனுங்க பல வேலை இல்ல, பல்லான வேலை மட்டும்தான் பாக்குறானுங்க. அதோட போட்டோ ஆதாரத்தை நம்ம புச்சர் கிட்ட கொண்டு வந்து அவர் கொடுத்துட்றாரு. இவங்க வேன்ல செட்டப் பண்ணிருக்க ஸ்பை லேபுக்குள்ள உள்ள வந்த புச்சர், ஹே மேட், எப்படி போயிட்டு இருக்கு இன்னைக்கு? நல்லதா போயிட்டு இருக்கு. நேற்றை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு பரவாயில்ல,
கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் போயிட்டு இருக்கு. அப்படியா? ஆமா, நேத்து பார்த்ததே திருப்பி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு ஆனா ஒரு மாதிரி பழகிருச்சு அப்படின்றான் ஹியூயி. நீ என்ன இவ்வளோ அமைதியா இருக்க? ரொம்ப கேஷுவல் ஆயிட்டியே. சரி, ஒரு நிமிஷம் சாஞ்சி படு பார்ப்போம். டப்புன்னு புச்சர் ஹியூயோட கழுத்துல ஒரு குத்து குத்திடுறான். என்ன கன்னா அப்படின்னு ஒரு செகண்ட் பார்த்தா அது கன் இல்ல, ஊசி. என்ன கருமம் அது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றான் ஹியூயி. அசையாத இது காம்பவுண்ட் வி, அப்படியே அமைதியா நில்லு. யோ, என்னையா பண்ணிட்டு இருக்க? ஹேய், உன்னோட சிஸ்டத்தை பூஸ்ட் பண்றதுக்கு தான். அப்படி இருந்தாதான் நீ இந்த சூப்ஸ் எதிர்த்து நிக்க முடியும். கடவுளை, இந்த கருமம் பர்மனண்டா என்ன? ஆமா, கண்டிப்பா இது பர்மனன்ட் தான். ஆனா இதோட பியூரஸ்ட் ஃபார்மை தான் உனக்கு நான் இன்ஜெக்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதனால உனக்கு சைட் எஃபெக்ட்ஸ் பெருசா எதுவும் வராது. ஒரு நிமிஷம் இருங்க. பெருசா வராதுன்னா அப்ப என்ன சைட் எஃபெக்ட் வரும்? நீ பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் உன் உடம்ப ப்ளூவா மாத்தி. யோ, என்னையா பண்ண? நான் பாட்டுக்கு சும்மா தானே இருந்தேன். கவலைப்படாத மேட், இது கண்டிப்பா உனக்கு தேவை. நாங்க எல்லாருமே இதை எடுத்திருக்கோம் காம்பவுண்ட் விய அப்படின்றாரு. ஒரு நிமிஷம், நீங்களாம் எப்படியா எடுத்தீங்க? படிக்கிற நமக்கே தெரியல பாருங்களேன். இதெல்லாம் இருந்தாதான் சூப்ஸை நீ முதல்ல எதிர்த்து நிக்க முடியும். அப்பதான் உனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். இது ஒன்றும் பெருசா பண்ணிடாது. ஜஸ்ட் உன்னோட டிஎன்ஏவை ஆல்டர் பண்ணும், அதுல இருக்கிற காம்பவுண்ட்ஸை மாத்தி அமைக்கும். ஸோ இதனால உனக்கு பலம் கிடைக்கும். எப்படின்னு பார்த்தனா, உன்னோட நார்மல் பலத்துல இருந்து 10ல இருந்து ஒரு 20 மடங்கு அதிகமா ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்றாரு. ஒரு நிமிஷம், இது டிஎன்ஏவை ஆல்டர் பண்ணுமா? என்னையா சொல்ற? நிஜமா தான் சொல்றியா? நான் பாட்டுக்கு 7 தானே இருந்தேன். நீ பாட்டுக்கு வந்து கோத்து விட்டு எவ்வளவு பெரிய மேட்டர் பார்த்து விட்டுருக்குன்னு தெரியுதா உனக்கு? நான் 7 தானடா இருந்தேன் அப்படின்ட்டு ஹியூயி புலம்பிட்டு இருக்கான். சரி, ஏன் இப்போதைக்கு எனக்கு ஏன் ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது? கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. இதோட ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு மினிமம் ஒரு நாளாவது தேவைப்படும். எது ஒரு நாளா அப்படின்னு ஹியூயி பதறி போய், நீயும் வேணாம், உன் டீமும் வேணாம், ஒரு மயிறு வேணாம். போற ஹியூயை தடுத்து நிறுத்தின புச்சர், கம் ஆன் மேட், நான் உன்கிட்ட சொல்லியிருந்தேன், நீ பேசுற, நான் யோசிக்கிறேன், நான் அப்படி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு நாள் ஃபுல்லா யோசிக்கிட்டே ஃபார் த ஃபர்ஸ்ட் சேக். எவ்வளவு நாள் ஆகும்னு எனக்கு சத்தியமா தெரியல. நம்ம ஒரு விஷயத்த யோசிச்சோம்னா அதை டக்கு நடத்தி முடிச்சிடணும். சும்மா யோசிச்சுக்கிட்டே நாள் ஃபுல்லா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்க கூடாது, புரியுதா? நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல டீனேஜ் நிக்ஸ் வந்து நம்ம முதுகுலே போட்டாலும் போட்டுருவானுங்க. யாருக்கு தெரியும் சொல்லு? அதுக்கு தான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான்டா நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு புச்சர் பேசுறாரு. நீ என்னதான் பேசினாலும் எனக்கு நீ ஆப்ஷன் கொடுக்கல. அந்த கருமத்தை என் உடம்புல ஏத்திருக்கடா லூசு பாடு. நான் உன்கிட்ட கேட்டனா சொல்லு. இங்க பாரு ஹியூயி, நீ எந்த ஒரு விஷயத்துக்கும் தெளிவா முடிவெடுக்கிற ஆளே கிடையாது. இன்ஃபேக்ட் ராபின் விஷயத்துல நீ எவ்வளவு யோசிச்சன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். ராபின் விஷயத்த நீ இழுக்காத, புரியுதா? மறுபடியும் சொல்ற, ராபின் விஷயத்த இழுக்காத. இதுல கொண்டு வந்தனா மரியாதை கெட்டு பாத்துக்க. கம் ஆன் மேட், சில். இதுல நான் உனக்கு புரிய வைக்க தான் நான் ட்ரை பண்ணிருக்கேன். நீ பண்ணதே போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹியூயி அங்க இருந்து கோவமா கிளம்புறான். மேட், எங்க தான் போற? வீட்டுக்கு போறேன்டா வெண்ண. சரி, போய் ரெஸ்ட் எடு. நாளைக்காவது உனக்கு தெளிவு கிடைக்குதான்னு பார்ப்போம். தெளிவான், மயிர தெளிவு அப்படின்னு திட்டிக்கிட்டே ஹியூயி வீட்டுக்கு போறான். போயிட்டு அவன் அங்க இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் உடனே பேக் பண்ணிட்டு உடனே இந்த ஊரை விட்டு கிளம்புறோம்டா அப்படின்னு முடிவு பண்றான். ஆனா அவனுக்கு ஏதோ ஒரு மனமாற்றம் ஏற்படுது. இன்ஃபேக்ட் ஒரு மாதிரி வயிற்று கோளாறுன்னு சொல்லலாம். அவன் அப்படியே சுருண்டு படுத்துறான். ஏன்னா அவன் உடம்புல காம்பவுண்ட் வி ஏறி இருக்கா இல்லையா? அது ஏறினது வேலை பார்க்கணுமா இல்லையா? அவனுக்கு அப்படியே ரூம் எல்லாம் இருட்டாகிற மாதிரி இருக்கு. டோர்ல இருந்து தண்ணியும் வெளில வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அப்படியே பார்த்துட்டு ஷாக்காய் ஆன்னு கத்துறான். அதோட முடிச்சிட்டானுங்க இந்த இஷ்யூவை. அவ்வளவுதான் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. ஏன்னா லைக் பண்ணீங்கன்னா ஆல்கரிதம் மூலமா நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஸ்பேஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் இதே மாதிரி மோர் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சூப் காமிக்ஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இந்த சீரீஸை நான் இன்னும் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம 1000K லைக்ஸை கொண்டு வாங்க. தேங்க்யூ ஆல். பீஸ்.